भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைக்கு திருவண்ணாமலையில் ஏன் இந்த ஹிந்து தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நாள், தீபத் திருநாள். மலை உச்சியில் தீபமேற்றி மிகப்பெரிய நாள், தீபத் திருநாள். மலை உச்சியில் தீபமேற்றி அந்த தீபத்தை சிறியதாக இருந்தாலும் மலையில் உச்சியில் இருப்பதால் எல்லோர் கண்களுக்கும் ஸ்தூலமாக தெரியும். அதை காண்பவர்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக நிலை கிடைக்கும் என்று நூல்கள் சொல்கின்றன. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தீபம் என்பது இருளை அகற்றக்கூடியது. நம்முடைய மனதில் அறியாமை என்ற இருள் மண்டி கிடக்கிறது. அதனால்தான் நம் மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏதேனும் உலகப் பொருளை நினைத்து ஆசைப்படுவதும் ஏங்குவதும், அது கிடைக்காததால் துக்கம் வருவதோ அல்லது சினம் வருவதோ மேலே பெருகிக்கொண்டே போகிறதல்லவா? இந்த தீப ஒளியானது அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடியது. பகவான் திருவண்ணாமலைக்கு வரும் சில பக்தர்களை எல்லாம் அருகே உட்கார வைத்து நிறைய பேர்களை, உச்சியை பாருங்கள், அருணாச்சலேஸ்வர் மலையின் உச்சியை பாருங்கள் என்று சொல்வார். அந்த உச்சியை பார்த்து தியானம் செய்வதே ஒரு சாதனையாக, சாதனாவாக பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த புராண காலங்களில் ஒரு நெருப்பு மலையாக, ஒரு தீப மலையாக, நெருப்பு என்று சொல்லக்கூடாது, தீபமலை. ஒளி என்பது அந்த சுப்ரீம் நாலேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா? இறைவனை பற்றிய உண்மை, அதன் இறைவன் என்பது என்ன என்ற உண்மையான அறிவு இருக்கிறது அல்லவா? இந்த சுப்ரீம் நாலேஜ், அதைத்தான் தீப ஒளியாக சொல்வார்கள். அதை நாம் கண்ணால் காண்பது நமக்கு அந்த ஞானம், அந்த உயர் ஞானம் கிட்டும் என்பதனுடைய அறிகுறி. அதனால் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி அதை பார்ப்பது வழக்கம். பகவான் அடிக்கடி துளசிதாசர் அவருடைய ஒரு தோகாவை சொல்வார். அதில் துளசிதாஸ்ஜி சொல்வார், ஹே மனுஷா, உன்னுடைய உள்ளும் புறமும் இருக்கும் இருள் மண்டி கிடக்கிறதல்ல, இந்த இருளை நீ அகற்ற வேண்டுமென்றால் உன்னுடைய முக வாசல் வழியாக உன்னுடைய நாக்கிலே மணி தீபத்தை ஏற்று. அந்த மணி தீபம் என்ன? நாமமணி தீபம், நாம தீபம், ஸ்ரீராமநாம தீபம், சிவநாம தீபம், யோகிராம தீபம். இந்த நாக்கிலே நாமம் என்ற மணி தீபத்தை நீ ஏற்றினாயானால் உன்னுடைய உள்ளே இருக்கும் இருளும் அகலும். உன் உள் வழி பிரகாசமாய் தெரியும், வெளியேயும் பிரகாசம் தெரியும் என்ற ஒரு தோகாவை அடிக்கடி பகவான் குறிப்பிட்டு கொண்டே இருப்பார். இந்த வெளியில் நாம் தீபம் ஏற்றுகிறோம் அல்லவா ஒரு தெய்வத்தின் முன்னால்,
அதை இதற்குத்தான் அடையாளம். நாவிலே இறை நினைவு என்ற தீபத்தை ஏற்றி, அவருடைய நாமம் என்ற தீபத்தை ஏற்றி, உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் இருளை அகற்றுவதன் அடையாளமே நாம் வெளியில் ஏற்றும் இந்த அகல் விளக்கு, அகல் தீபம். அதை மணி தீபம் என்று துளசிதாசர் குறிப்பிடுகிறார். இதை அடிக்கடி பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். பகவான் அவரிடம் வரும் பக்தர்களுடைய வாழ்விலெல்லாம் நாம தீபத்தை ஏற்றி வாழ்க்கை தீபமாக அது ஒளிர்ந்து பிறகு அது ஞான தீபமாக மாறுவதற்கு அப்படி அருளியிருக்கிறார், விதவிதமாய் அருளியிருக்கிறார். விளையாட்டாக ஒரு தடவை சுதாமாவில் அந்த வராண்டாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு 7:30-8 மணி அளவில் திடும் என்று விளக்குகள் போய்விட்டன. அந்த ரமண நகர் முழுவதும் ஒரே அருகில் இருப்பவர் பொருட்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருள். உடனே பகவான் சொன்னார், தேவ்கி, உனக்கு பைபிளில் இருக்கும் ஒரு வாசகம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். பகவானுடைய அருளினால் என் மனதிற்கு தோன்றியது, God said, let there be light, and then there was light. இந்த வார்த்தைகள் என் மனதிற்கு வந்தன. உடனே நான் அதை சொன்னவுடன் பகவான் கைகொட்டி சிரித்தார். தேவ்கி, let there be light என்று சொன்னார். அடுத்த நிமிடம் இந்த ரமண நகர் முழுவதும் ஜெகஜோதியாய் விளக்கு எரிந்தது. அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக விளக்குகள் வந்துவிட்டன. பகவான் கைகொட்டி சிரித்தார். அந்த பழைய பைபிளில், the old Bible, God said, let there be light, and there was light. அதை அந்த நிமிடம் அந்த ஓல்டு பைபிள், அது நடந்த காலத்திற்கு நம்மை கொண்டு சென்று விட்டார் பகவான். சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கும் பல நிகழ்ச்சிகள் இன்றும் நமக்கு மகாத்மாக்கள் வாயிலாக நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் உண்மை உண்மை உண்மை. சாத்திரங்களிலும் புராணங்களிலும் காணப்படும் பல காட்சிகள். அதற்காகத்தான் மகாத்மாக்கள் வருகிறார்கள். ஒருமுறை ஸ்ரீ கணேசன் அவர்கள் பகவானிடம் கேட்டார், எத்தனை இருப்பது ஒரு கடவுள், அவருக்கு ஏன் இத்தனை சாத்திர நூல்கள், எத்தனை விதவிதமான புத்தகங்கள்? அது மட்டுமில்லை, விதவிதமாக மகாத்மாக்கள் வருகிறார்கள், ஒரு கடவுளை விளக்குவதற்கு ஏன் இத்தனை வெரைட்டிஸ் என்று கேட்டார். அப்பொழுது பகவான் சொன்னார், கணேஷா, பெரிய பெரிய நூல்களை எல்லாம் சாதாரண மனிதர்களால் படிக்க முடியாது. அவர்களால் அதில் இருக்கும் பேருண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ஒரு மகாத்மாவை பார்த்தால், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை பார்த்தால், தன்னுடைய துன்பம் தீரும் என்ற ஒரு நினைவில் அவன் அந்த மகாத்மாவின் முன்னே விழுந்து வணங்குவான். அந்த மகாத்மா வாழும் நிலையையும் அவருடைய வாழ்வின் ஒளியையும் கண்டு அவன் மனதிலும் அந்த ஞான ஒளி வரும். இறை சக்தி என்றால் என்ன என்று புரிந்து கொள்வான், இறைவன் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வான். இந்த உண்மையை திரும்ப திரும்ப வாழ்ந்து காண்பிப்பதற்காகத்தான் இத்தனை மகாத்மாக்கள் தேவையாய் இருக்கிறது. ஒவ்வொரு மகாத்மாவும் ஒரு ஞான தீபமாக தன்னை சுற்றி இருக்கும் அறியாமை இருளை அகற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய தீபத்தில் பிரதிபலிப்புகளாய் அவர்கள் வந்து மக்கள் மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இருள் இருந்தால் துன்பம், கஷ்டம், தாங்க முடியாத துன்பம். அதை நீக்குவதன் மூலம் அவர்கள் மனதில் ஞான ஒளியை ஏற்றுகிறார்கள் என்று சொன்னார்.
ஞாபகம் இருக்கிறது அல்லவா? நாம் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், ஒரு தாய் பகவானிடம் வந்து தன்னுடைய மகன் கோவிந்த சுவாமிக்கு 36 வயதாகிவிட்டது, திருமணம் ஆகவில்லை என்று சொன்னவுடன் பகவான் என்ன சொன்னார்? நீ தங்கியிருக்கும் நீ பிச்சைக்காரி. அவர் தன்னை பிச்சைக்காரி என்று சொல்லிக்கொண்டார். தன்னுடைய மகன்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் திருமணமாகாத ஒரு மகன் இன்னும் இருக்கிறான். அவனும் தன்னை வெளியே தள்ளிவிட்டான். ஆனால் அவன் திருமணமாகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி, அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று வந்து கெஞ்சினாள். அவளை தீபம் ஏற்றி 36 நாட்கள் உன்னுடைய மண்டபத்தில் ஏதேனும் ஒரு தூணில் ஏதாவது ஒரு தெய்வத்தின் உருவம் இருக்கும், எந்த தெய்வத்தின் உருவமானாலும் சரி, அதன் முன்னே 36 நாட்களுக்கு தீபம் ஏற்றி வா, நீ நினைத்த அந்த சுபகாரியம் நடக்கும் என்று கூறினார். பகவான் டைனிங் ஹாலில் உணவு கூடத்தில் பரமாச்சாரியாளுடைய படம் வந்து இறங்கிய பொழுது கணபதி அவர்கள் அனுப்பியதாக சொல்லி சென்னையிலிருந்து வந்தவர்கள் கொண்டு வந்த பொழுது சுவாமி உடனடியாக இந்த டைனிங் ஹால் மேடையில் அமர்ந்தபடி அவரே அந்த இடத்தை காண்பித்து பரமாச்சாரியாளுடைய அந்த படத்தை அங்கே வைக்க சொல்லி ஒரு உத்தரவிட்டார். இவர் முன்னால் அகண்ட தீபமாக, அகண்ட என்றால் தொடர்ந்து அணையாத தீபமாக விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். யாரேனும் பார்த்து பார்த்து இந்த தீபம் இங்கே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதேபோல் பிரதான் மந்திரில் பகவானுடைய மூர்த்திக்கு பின்னால் வடகிழக்கு பகுதியில் ஒரு இடத்தை பார்க்கலாம். அங்கே பகவான் ஆரம்ப நாட்களில் ஒரு சிறிய படம், பகவானுடைய படம் இருக்கும். அப்பொழுதெல்லாம் மேல் கூரைகள் எல்லாம் கிடையாது. ஒரு குடை ஒன்றை அதன் மேல் வைத்திருப்பார்கள். மழை வந்தால் அதிலிருந்து அந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சுவாமி சொன்னார். அங்கே ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், விடாது அணையாத அந்த தீபம் அகண்ட தீபமாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்றால், பகவான் ஆசிரமத்திற்கு வந்து உட்கார்ந்து கண்காணிக்கும் பொழுதெல்லாம் எந்த ஒரு விபத்தும் நேராது. எத்தனையோ ஒர்க்கர்ஸ் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கட்டட பணிக்காக. பிரதான் மந்திர் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான கூடம். இதை கட்டுவதற்கு பலருடைய உதவி தேவையாக இருந்தது, பல ஒர்க்கர்ஸ் தேவையாக இருந்தது. அப்பொழுது உயரம் வேறு அதிகம், அவ்வளவு உயரத்துக்கு சுவர்கள் கட்ட வேண்டும் என்றெல்லாம் இருந்த பொழுது எவ்வளவோ விபத்துக்கள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் பகவான் இங்கே இருந்த வரையிலும் ஒரு விபத்தும் நேராது. ஆனால் ஒரு தடவை சாயந்தரம் 6 மணி ஆனவுடன் அவர் சுதாமாவுக்கு சென்று விடுவோம். அப்பொழுது ஒரு சிறுவன் விழுந்து விட்டார். அதே போல் இன்னொருவர் விழுந்து விட்டார். இதை கண்டவுடன் பகவானிடம் அவர்கள் வந்து சொன்னார்கள், சுவாமி, நீங்கள் இங்கு இருக்கும் வரையில் ஒன்றும் நடப்பதில்லை, நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டால் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதே என்று சொன்னவுடன் பகவான் சொன்னார், அந்த இடத்தில் இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு போட்டோவை வைத்து அதற்கு முன்னால் அகண்டமாய் தீபம் ஏற்றி வையுங்கள், அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள், இந்த பிச்சைக்காரன் அங்கே நிரந்தரமாய் இருப்பான், அதனால் எந்த விபத்தும் நேராது என்று கூறினார். பகவானுடைய ஒரு போட்டோவை வைத்து அதன் முன்னால் அகண்டமாய் தீபமேற்றி வைத்தால் இந்த பிச்சைக்காரர் அங்கே எப்பொழுதும் இருப்பார். இந்த பிச்சைக்காரன் இங்கே பௌதீகமாய் இந்த இடத்தில் உட்கார்ந்து பார்த்து கொள்வதற்கு சமானம் அது. அதன்படி அவர் சொன்னபடியே அந்த தீபம் ஏற்றி அன்றைக்கு வைத்த அந்த தீபம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அது அணைந்தவுடன் யாரேனும் விரைந்து சென்று அதை மறுபடியும் ஏற்றி விடுவார்கள். அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது இன்று வரை. அந்த அகண்ட தீபம் எரியும் இடத்தில் ஆண்டவன் இருப்பார். அதை பகவான் நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
பகவானுடைய நாம தீபம் இருக்கிறது அல்லவா, யோகிராம் சுரத்குமார் என்ற நாம தீபம் நாம் பல நாட்களாக பல மாதங்களாக பார்த்து வருகிறோம். எப்படி ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நாம தீபத்தை நாம் ஏற்றி வைத்தோமானால் அது நமக்கு உதவியை தருகிறது, வழிகாட்டுதலை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது என்று விதவிதமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டையில் திருமதி ராஜகுரு என்பவர் பணியாரம் சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அவருக்கு யாருமே இல்லை அவரை வைத்து காப்பாற்றுவதற்கு. அந்த பணியாரத்தை சுட்டு அதில் வரும் வருமானத்தை வைத்து அவர் வாழ்க்கை ஜீவனம் நடத்தி வருகிறார். அவர் சொல்கிறார், காலை 6 மணி ஆனவுடன் நான் வேகமாக அருப்புக்கோட்டையில் நம் யோகிராம் சுரத்குமார் பகவான் இருக்கும் அந்த மந்திருக்கு செல்வேன், அங்கு போய் நாமம் சொல்லிவிட்டு வருவேன். அன்றைக்கு முழுதும் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், சுவாமி எனக்கு வேண்டிய அளவுக்கு கொடுத்து விடுவார் என்று சந்தோஷமாய் சொல்கிறார். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், அவருடைய உறவினர் தம்பி என்று நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, அவருடைய தங்கைக்கு கண்கள் சரியாக தெரியவில்லையா, மிகவும் மங்கலாக தெரியுமாம், நிழலுருவமாகத்தான் தெரியுமாம். அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கண்கள் தெரிய வேண்டுமானால், ஆனால் அறுவை சிகிச்சை செய்தாலும் கண்கள் தெரியும் என்று சொல்ல முடியாது, நாங்கள் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொல்கிறார், அவரும் நாமம் சொன்னார், நானும் நாமம் சொல்லி 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 வேண்டிக்கொண்டே இருந்தேன். அந்த நாம தீபம் என்னுடைய தங்கைக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கண் ஒளியை கொடுத்து விட்டது என்றார். கண்கள் தெரிய ஆரம்பித்து விட்டன. அது டாக்டர்களால் இல்லை, அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்று. ஆனால் நான் சொல்லி வந்த நாமம் அவள் கண்களுக்கு ஒளியை கொடுத்தது, அவளால் இன்றைக்கு நன்றாக பார்க்க முடிகிறது என்று சொன்னார். அதே போல் அவருடைய இன்னொரு உறவினருக்கு மிகவும் கால்வலி வந்து நடக்க முடியாமல் கிடந்தாராம். அவரையும் நாமம் சொல்ல சொல்லி இவரும் நாமம் சொல்லி வந்து கொண்டே இருந்தாராம். சில நாட்களில் ஒரு சித்த வைத்தியர் வந்தாராம். பகவான் எப்படி எப்படியோ அரேஞ்ச் பண்ணுகிறார், ஒரே மாதிரி தான் அவர் பண்ணுவார் என்று சொல்ல முடியாது. அந்த சித்த வைத்தியர் வந்து இவருடைய நிலையை பார்த்து மருந்து கொடுக்க ஆரம்பித்து இப்பொழுது அவர் ஓரளவுக்கு நடக்கும் அளவுக்கு வந்துவிட்டார் என்று சொல்கிறார். இதெல்லாம் தீபாவளி தானே, நம்முடைய நாம தீபம் இருண்ட நம் வாழ்க்கையில் ஏற்றும் ஒளி அல்லவா. பெங்களூரில் இருக்கும் விஜய் கல்யாண் என்பவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பொழுது ஒரு முறை கீழே விழுந்து விட்டாராம், பயங்கரமாக விழுந்து விட்டாராம். அப்படி அவர் விழுந்து நிலை குலைந்து போனார். ஆனால் அவர் அந்த மாதிரி விழும் சமயத்தில் யோகிராம் சுரத்குமார் என்று அலறிவிட்டார். நிறை மாத கர்ப்பிணி நிலை குலைந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் அலறினார், யோகிராம் சுரத்குமார் என்று அலறினார். அதன் பிறகு சொல்கிறார், அவருடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னை டாக்டரிடம் அழைத்து போய் டாக்டர்கள் என்னை சோதனை செய்து பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள், இந்த அம்மா கீழே விழுந்து விட்டார்களா, நம்பவே முடியவில்லையே, இவர்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை, குழந்தை பத்திரமாக இருக்கிறதே, இவர் நிஜமாகவே கீழே விழுந்தார்களா என்று கேட்டார். அது மட்டுமல்ல, அவருக்கு உடலில் எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ், அத்தனையும் மீறி அவருக்கு சுகப்பிரசவமாகி இன்றைய அவருடைய வாழ்க்கைக்கு அவரும் அவருடைய கணவருக்கும் மிகச் செல்லமாக ஒரு அழகிய பெண் அவர்கள் வாழ்க்கையில் தீப ஒளியாக ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு மெடிக்கல் சீட் கிடைத்து அவள் டாக்டராக படிக்கப் போகிறார். இப்படி விதவிதமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பகவான் இருண்ட அந்த நேரங்களில் எல்லாம் கர்மவினையின் காரணமாக ஏதேனும் ஒரு விபத்தோ, ஏதேனும் ஒரு துன்பமோ, இல்லை ஏதேனும் ஒரு மனக்குழப்பமோ
ஏறும் பொழுதெல்லாம் அவருடைய அருள் தீபமானது நம் வாழ்வில் தீபத்தை ஏற்றி வைக்கிறது. நாம் இதையெல்லாம் நினைவில் கொண்டு பகவான் அடிக்கடி சொல்வாரே துளசிதாசுடைய தோகா, எல்லோரும் அவரவர்களுடைய வெளியில் நாம் ஒரு படத்தை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கும் தேவை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான அந்த மணி தீபம் நம்முடைய நாக்கில் ஏற்ற வேண்டும் என்று பகவான் சொன்னார். துளசிதாசர் சொல்கிறார், நாம தீபத்தை எல்லோரும் அவரவருடைய நாக்கில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அகண்ட தீபமாய் அந்த நாம தீபம் எரியட்டும். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி உள்ளே பிரகாசத்தை வரவழைக்கும், வெளியே பிரகாசத்தை கொடுக்கும். இதை நாம் நினைவில் கூர்ந்து இந்த தீப நன்னாட்களை நாம தீப நன்னாட்களாக கழிப்போம். ஞான தீபத்தை ஏற்றுவோம். இந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம்.